வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7.5 சனி, இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்திங்கன்னா புது நபர்கள் இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர், புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு, மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் இந்த 2026 போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவான பலன் தான். ரிஷபராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசியில் உள்ள அரசியல் பிரமுகர்களுக்கு பேர், புகழ், கௌரவங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதுக்குரிய அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொடங்கிடுச்சு.
ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தை மாதம் 22ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தில் பார்க்கின்றார். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ராசிக்குரிய 2 கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தில் பார்க்கின்றார். இந்த 6ஆம் இடம் என்பது என்ன, ரூணரோக சத்ருஸ்தானம் இல்லையா? அப்போ கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா இதை நம்மளால் அடைக்க முடியுமா, இதை நம்மளால் வட்டி கட்ட முடியுமா, குடும்பத்தையும் பார்க்கணுமே. அதனால் 1க்கு 1000 முறை கடன் விஷயத்தில் கவனமாக வாங்கிறது நல்லது. வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறீங்கன்னா அதை அடைக்க முடியுமான்னு 1க்கு 1000 தடவை சிந்தித்து செயல்படுறது நல்லது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் தை மாதம் பார்த்திங்கன்னா மிக கவனமாக தாங்க இருக்கணும். எந்த விஷயத்தில், பணம் விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. குருனுடைய பார்வை 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்க்கும்போது மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை தோன்றும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்களை தலையிடுதல், தேவையில்லாத நட்புகளால் பிரச்சனைகள் வருது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். புதிய நட்பு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதில் 1க்கு 1000 முறை கவனமாக இருக்கணும். சரி, உங்களுடைய பரிகாரம் தான் என்ன? எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க, இதுதான் பரிகாரம். தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வருது வேண்டாம். ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் சனி பார்வை பார்க்கறதுனால தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பார், புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த பொதுவாக ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிசுபர் இல்லையா, ரிஷபத்திற்கும் துலாம் இருக்கும். அப்போ 11ஆம் இடத்துல வரும்பொழுது அவர் நிச்சயமாக தொழிலில் வந்து புதிய மாற்றங்களை கொடுப்பார். ஏற்கனவே செஞ்சிருந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே வேலை செஞ்சாங்கன்னா புதுசாக ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, இப்போ வண்டி வாகனங்கள் வாடகைக்கு கார் ஓட்டின்னு இருப்பார், இப்போ அவர் சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான புதிய முயற்சிகள். மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்புலையும் கவனமாக இருக்கணும், அதே போல் ஆரோக்கியத்திலும் மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தயவுசெய்து பெண் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் மிக 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 முக்கியத்துவம் கொடுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது. நான் ஒரு இட்லி சாப்பிட்றேன், 1.5 இட்லி சாப்பிட்றேன், நல்லா சாப்பிடுங்க. படிப்புன்றது அடுத்தது தான், ஆரோக்கியம் இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை போல உங்களோட பெண் பிள்ளைகள் ரிஷப ராசிக்காரர்கள் மிக 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 ஆரோக்கியத்தில் கவனம். உடல் உபாதைகள் தருவதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இவர்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்டது, யுட்ரஸ் சம்பந்தப்பட்டது, விஜினல் சம்பந்தப்பட்டது, முதுகு தண்டு வலம், இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு தான். அப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும். புரியுதுங்களா? இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது 1க்கு வந்து பல முறை வந்து பார்த்திங்கன்னா நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அதோ வந்துருச்சு ஒரு வண்டி, நம்ம குறுக்கில் பூந்து போயிடலான்லாம் வேண்டாம். உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்ப கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. படிப்பில் பார்த்திங்கன்னா இன்னும் தேர்வுகள் நெருங்குவதற்கு சற்று மாதங்கள் இருக்கிறதுனால படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கேர்லெஸ் வேண்டாம். புதிய நட்புக்களில் வந்து தவிர்ப்பது நல்லது. இல்லை கவனமாக இருக்கணும். ஐயோ அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவர் பணம் கேட்குறாரு, அது கேட்குறாருன்னா அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே சொல்லிட்டோம். இது இப்போ நடந்துடுச்சு அப்படின்னா யார் வருத்தப்பட முடியும்? புரியுதுங்களா? அதே போல் வந்து ஒருவருக்கு நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கடனாக கொடுக்கும் பொழுது அவர் திருப்பி தருவாரான்றது நிச்சயமாக திருப்பி தரக்கூடிய சூழ்நிலை வராது. அதில் ஏமாற்றம் அடைவதற்கோ மன சங்கடம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் கேட்டாலும் அந்த கடனில் வந்து கொடுக்கறதுக்கு 1க்கு 1000 முறை யோசித்து செய்வது நல்லது. அவரால் கொடுக்க முடியுமா, இல்லை நம்மளால் வாங்க முடியுமா? மன சங்கடங்களும் நட்புகள் பிரிவுபடும், அதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கணும். புதிய நட்புகள் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரியான யூடியூப்பில் புதிய நட்புகள் கிடைக்குது. அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னா அடுத்த நிமிஷமே குடும்பத்தில் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு விஷயம் என்ன, உங்கள் வேலையை நீங்கள் செய்ய, உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். இதுதான் பரிகாரமே.
உங்கள் குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவம் தவிர்ப்பது மிக சிறப்பு. அசைவம் தவிர்ப்பது மிக சிறப்பு. இவர்கள் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது, செவ்வாய்க்கிழமையில் மாரியம்மனோ காளியம்மனோ அங்காளம்மன் இந்த மாதிரியான பெண் தெய்வங்கள், வெள்ளிக்கிழமை அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது மிக மிக இவர்கள் வாழ்வில் தப்பிச்சுக்கிட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.